முதல்ல மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட் அடிக்க போகுது? இங்கே பாருங்க, அவங்க நமக்கு முன்னாடி காத்துன்னுக்குறாங்க. நிறைய டிவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து அவங்களே சில இதெல்லாம் வச்சு நிற்கிறாங்க ரெஃபரன்ஸு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சேனல்லையும் ஒருத்தர் ஒரு ஜோசியர் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பாலகிருஷ்ணா ரெட்டின்றதை அவங்க பார்த்து நோட் பண்ணி அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ். அவர் அதை சொல்லியே இதை சொல்லியே அவர் ஏன் இப்படி சொன்னார்? ஆகவே நம்ம மேஷராசி நேயர்கள் ஏற்கனவே நிறைய பார்த்து வச்சுருக்காங்க. எனக்கு குரு பெயர்ச்சி வந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அதுவும் அவர் உச்சம் பெற்ற குருங்கிறதுனால முதல்ல வருமானம் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? சார் உங்களுக்கு நிறைய பணம் செலவாக போகுது சார், நீங்கள் நிறைய கோல்டு வாங்க போகிறீங்க, நிறைய கார் வாங்க போகிறீங்க, நிறைய வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, இதெல்லாம் பணம் இருந்தால் தானே போக முடியும். அதே மாதிரி இப்போ உங்களை வந்து சார் பேங்க்கில் லோன் கிடைக்கும் சார் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கோர் வேணும்ல, சிவில் ஸ்கோர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆகவே எனக்கு பேங்க் மேனேஜர் தெரியும் சார்னா முதல்ல நீ வெளியே போகணுமா? மேஷராசிக்கு அப்படி ஒரு சிபில் ஸ்கோர் வந்து அவங்களுக்கு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ போகக்கூடிய யோகங்கள். எனக்கு ஒரு வேலை, நல்ல வேலை கிடைக்கணும் சார், ஏன்னா இருக்கிற வேலையே நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன் சார், பார்த்த முகத்தே பார்த்து நான் ரொம்ப நொந்து நூலாயிட்டேன் நான், அதனால் இவனும் செய்ய மாட்டேங்கிறான், என்னையும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மேலதிகாரி தொல்லை இல்லாமல் நான் இருப்பேனா இருக்கலாம். ஒன்று அவன் ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவான், இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இது குரு பெயர்ச்சி பலன்னு 7.5 பீரியடில் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட். ஆகவே இடமாற்றம் வரும், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரமோஷனு, உத்தியோக உயர்வு, இப்படின்னு உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும்.